ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கன்சிஸ்டன்சி பற்றி பார்க்க போகிறோம். கன்சிஸ்டன்சினா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது தான் கன்சிஸ்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை நம்ம இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறது, இல்லைனா மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறது, புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே ஒரு ஒர்க்காக நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயமாக நினச்சிக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கோலாவோ இல்லை ஒர்க்காவோ ஒரு டாஸ்க்காவோ நீங்கள் எப்படி வேணால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நியூ இயர் அப்போ நம்ம நிறையா ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாக்கிங் எடுக்கிறோன்னா நியூ இயர் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். 2-3 நாள் 4 நாள் தொடர்ந்து அப்படி கரெக்டாக பண்ணுவோம். மேக்ஸிமம் 1 வீக் பண்ணுவோம். ரொம்ப நிறையா பண்ணோன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பழைய ரொட்டீனுக்கே போயிடுவோம். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அது 1 or 2 months கூட அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ரீசன்ஸ்னால, லைக் ஹெல்த் இஷ்யூஸ்னாலேயோ, இல்லை அவங்களுக்கு டைம் இல்லாதனாலேயோ, ஒர்க் ப்ரெஷர்னாலேயோ, இல்லை எமர்ஜென்சி ஒர்க்னாலேயோ, இல்லை லேசினஸ்னாலேயோ அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 months ரூல் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது, உங்களால் முடியாத நாள் அப்போ 2 நிமிஷம் மட்டும் அந்த விஷயத்த செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாக்கிங் போக முடியாத நாள் அன்னைக்கு 2 நிமிஷம் மட்டும் வாக்கிங் போங்க. அப்போ உங்களோட ரொட்டீன் பிரேக் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், 10 days உங்களால் வாக்கிங் போக முடியல, உடம்பு சரியாதனால அப்படின்னா 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வாக்கிங் போயிருந்தீங்க அப்படின்னா 10 daysக்கு அப்புறம் அது 20 நிமிஷமாக இருந்திருக்கும். அப்போ உங்களோட அந்த ரொட்டீனில், உங்களோட டெய்லி ரொட்டீனில் அது பிரேக் ஆகாது. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் டெய்லியும் 2 நிமிஷம் பண்ணியிருக்கீங்கல்ல. அப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2 minutes ரூலை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸையும் உங்களோட ப்ரோக்ரஸையும் நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. தேங்க்யூ.